ஹலோ விபஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியினுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும், அதாவது 2024 ஃபஸ்ட்டு டே நம்மளுடைய பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் நிஃப்டி பையிங்கு செல்லிங்கு, எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட் நிஃப்டி 15 15 மினிட் சார்ட். இது டே கேண்டில், அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய சார்ட்டு. நம்ம ப்ரீவியஸ் டே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்தோம் அப்படின்னா, சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 21,680 நம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அடுத்த சப்போர்ட் 21,600 ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். ஆனால் ப்ரீவியஸ் டே, அதாவது ஃப்ரைடே அதனுடைய லோ 21,680 தான் அதனுடைய லோ. நம்ம சொல்லியிருந்தோம் கீழே இந்த ரெட் லைன் இருக்குது பாருங்கள், இந்த ரெட் லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் தான் நம்ம சொன்னோம். ஆல்மோஸ்ட் இந்த லைனுக்கு மேலே போகாமே இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம திரும்ப 21,680 அல்லது 700 இந்த ரேஞ்சில் வரும்போது நம்ம பை பண்ண சொன்னோம். பை எவ்வரி டிப் பையிங் சொன்னோம். இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப அதனுடைய ஹை 21,760 750 இது வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நம்மளுக்கு ஒரு 40-50 பாயிண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் என்ன சொன்னோம் அப்படின்னா 21,820 நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். அடுத்தது 21,900 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். பட் ஆனால் நிஃப்டியினுடைய ஹை பார்த்தோம் அப்படின்னா 21,770 தான் அதனுடைய ஹை. மார்க்கெட் மேலே போகவே இல்லை. இருந்தாலும் மார்க்கெட் இந்த லைனுக்கு பிரேக் அவுட் கீழே, இந்த லைனுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா செல்லிங்கு நம்ம சொன்னதுனால மார்க்கெட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஆகிட்டு க்ளோசிங் ஆகிருக்கு. இது ப்ரீவியஸ் டேவினுடைய நிலவரம். இப்போ நம்மளுடைய நிஃப்டி, அதாவது 2024 ஜனவரி ஃபஸ்ட்டு ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட், அதாவது சப்போர்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் எடுத்துக்கலாம். சப்போர்ட் இங்கே திரும்ப எங்கே எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் க்ளோசிங் எங்கே க்ளோசிங் ஆகிருக்கு அப்படின்னா 21,720 க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட் 21,620 ஒரு சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 21,540 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,450 ஒரு சப்போர்ட்டு. இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிஃப்டிக்கு சப்போர்ட்டு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்கே அப்படின்னா 21,780 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. அதையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது 21,820 ஒரு ரெசிஸ்டன்ஸு. இதையும் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா 21,900 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இந்த மூணும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட் மண்டே, நம்மளுடைய மார்க்கெட் நியூ இயர் ஃபஸ்ட்டு டே 2024 ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லைனுக்கு கீழே தான் நம்ம மார்க்கெட் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் எப்படி மண்டே எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது ஒரு அப்பு ஒரு டவுன், ஒரு அப்பு ஒரு டவுன், இந்த மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம பை எடுக்கலாம். திரும்ப மேலே போகிறதுக்கான நம்மளுக்கு ஒரு எக்ஸிட் கிடைக்கும். அதாவது ஒரு 40-50 பாயிண்ட் திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கீழே எவ்வரி டிப்பு பார்த்தா அப்படின்னா திரும்ப நம்ம மார்க்கெட் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு டிப்பு வரும்போதும்
கீழே, அதாவது ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 21,680 வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ. இந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அடுத்த சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்தால் 640 இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா 640 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். இந்த லெவல்ஸ் வரைக்கும் திரும்ப கீழே வரும். கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்ம பை பண்ணோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் வந்து வால்டைலாக தான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. எவ்ரி டிப் கீழே வரும்போது நம்ம பை பண்ணால் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு டிப் கிடைக்கும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். திரும்ப நம்ம மார்க்கெட் வந்து அதனுடைய லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய 21,800 பிரேக் பண்ணால் திரும்ப மார்க்கெட் மேலே பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 22,300 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 21,800க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 22,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து இருக்குது. அதனால் அதாவது 2024 ஃபஸ்ட்டு டே ட்ரேடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் ட்ரேடு வந்து ஒரு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, டேக் கேர்.